திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணக்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் அருளிய சோணசேல மாலை மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 99வது பாடல். பூவுரு தடமும் மதியுறு விசும்பும் பூணுரு உறுப்பும் நின்று உலகால் கோவுரு நகரும் என்ன என் மனனின் குறைக்கடன் மறுநாள் உளதோ ஒவ்வொரு மனை செய்பவர் கொள மறந்தான் கோங்கல் கல் கணானவன் உண்ணினார்க்கு தாவுறும் உயர் வீடு அடித்தருள் சோணசேலனே கைலை நாயகனே. பந்தத்திற்கு ஏதுவா இருக்கிறதுனால அறிஞர்களால் வெறுக்கப்படுது. இது அகற்றப்படுகின்ற அந்த வீட்டை கட்டுவோர் கொள்ளுமாறு. பூவுறுதலும் மதிய விசுவும் பூணு உறுப்பும் நின்று உலகால் சொல்றாரு. அதுதான் அது. அதாவது பல மரங்களை தம்மிடம் கொண்ட அந்த மலைகளை வெட்க முறும்படி தன்னை தியானித்தவருக்கு எல்லாராலும் விரும்பப்படும் உயர்ந்த முத்து வீட்டினை பாவித்தார்களும் சோணசேலரே கைவிநாயகரேன்னு சொல்றாரு. அதாவது வீடு கட்டுறதுக்காக கட்டுறவர் அவங்க என்ன செய்வாங்க, பல மரங்களை தம்மிடம் கொண்ட மலைகளை அவங்க வெட்டி அந்த மரத்தை வந்து கட்டுவதற்காக பயன்படுத்துகின்றார்களவா அந்த மலை, அந்த மாதிரி அந்த மரங்களை கொண்ட மலைகள் வெட்கப்படுகிறான். எதுக்கு? அதை விட அது பந்தத்துக்கு ஏதுவா இருக்கு. அது கூட அகற்றப்படுகின்ற அழியப்படுகின்ற வீட்டை கட்டுறாங்க. அவங்க கொள்வதற்கு பல மரங்களை கொண்ட மலையில் வெட்கப்படுது. ஏன் வெட்கப்படுதுன்னா, தன்னை தியானித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க விரும்புகின்ற உயர்ந்த முத்தி வீட்டினை பாவித்து அருளுகிறார் சோணசேலர். அப்ப எது உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்தி தருவதானே உயர்ந்தது. அப்ப அந்த மலையை வெட்கப்படுதான். இதை போய் நம்ம உங்களுக்கு வந்து உயிர்களுக்கு வீடு கட்டுவதற்காக மரம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா பெருமாள் என்ன செய்யறாரு? எல்லாராலையும் விரும்புகின்ற உயர்ந்த முத்தி வீட்டை பாவித்து அருளுகிறார் சோணசேலரே கைலை நாயகரே அழைக்கிறார். அழைச்சி மலர்களுடைய நிறை குளமும் சந்திரனுடைய ஆகாயமும் நீர் நிறைந்த குளங்களும் அது மலர்கள் பூத்திருக்கின்றன. ஆகாயம் இருக்குது, ஆகாயத்தில் சந்திரன் இருக்குது. அணிகள் அணிந்துள்ள அவயவங்களும் அதாவது நீர்நிலை. அப்ப நின்று உலகினை ஆட்சி செய்யும் அரசனை உடைய நகரமும். அந்த நகரம் எப்படி இருக்கு? குளத்துல மலர் நிறைஞ்சிருக்கு, ஆகாயத்தில் சந்திரன் இருக்கு, எல்லாமே பூரணமா இருக்கு. அப்ப அதே மாதிரி என்ன ஆகுது? அணிகள் அணிந்துள்ள அரசன் நின்று உலகை ஆட்சி செய்கின்ற அந்த அரசனுடைய நகரம் மாதிரி அந்த நகரம் பொலிவுறுமாறு அந்த நகரம் அழகு பெறுவது போல் அடியனுடைய மனமும் பெருமானுடைய ஒளிபெற்ற கடல் அழிந்த திருவடியை பெற்று வாழும் காலமும் உண்டாங்கொலோ அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு? நம்முடைய மனசுக்குள்ள பெருமானுடைய திருவடி வச்சு வாழ்றதுக்கு எப்படி கேட்கிறாருன்னா, நீர் நிறைந்த குளத்திலையும் மலர்கள் நிறைந்திருப்பது போலையும் சந்திரன் ஆகாயத்தில் இருக்கிற மாதிரியும் அணிகள் நிறைந்த அந்த அவயங்களுடைய உலகை ஆட்சி செய்கின்ற அரசனுடைய நகரம் மாதிரி பொலிவோடு இருக்கின்ற என்னுடைய மனசுல பெருமானுடைய கடலைந்த திருவடியை பெற்று நான் வாழும் காலம் உண்டா, பெருமானே உண்டா, அந்த மாதிரி ஒரு காலம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியலையே, அறியேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் கூறுகிறார். தடம்பும் விசும்பும் உறுப்பும் நகரும் முறையே பூவும் மதியும் அணியும் போவும் பெற்றால் அன்றி. அப்ப அந்த தடமா தான் குளம் ஆகாயம் எல்லாம் சொல்றாரு. அரசனுடைய இது மாதிரி பூ மதி அணியும் போவும் பெற்றால் அன்றி பயன் பெறாவாறு போல். அப்ப பூ மதி எல்லாம் இதுக்கு வேணும். அரசெல்லாம் இதெல்லாம் பெற்றாதான் அது பயன்பெறும். அது மாதிரி என் மன என்ன செய்யுது? பெருமாளுடைய திருவடியை பெற்றால்தான் பயனுறாது, பெறாவிட்டால் பயன் உறாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மற்றவர்களாம் இழிந்த அந்த மனையை அளிக்கும் ஆற்றலும் தமக்கு இல்லை. அதனால கருவிகள் பலவற்றில் மரம் ஒன்றையும் வேண்டியோர் கொள்ள தாங்கா நிற்ப சோணசேலம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இழிந்த மனையை அழிக்கின்ற ஆற்றல் கூட நமக்கு இல்லை. அதுக்குரிய கருவிகள் பலவற்றிலையும் ஒண்ணுதான் மரம் இல்லையா? நிறைய கருவி இருக்கு வீடு கட்டுறதுக்கு. அதுக்கு அதில் ஒரு கருவி தான் மரம். அதை வேண்டியோர் கொள்றதுக்காக தாங்கா நிற்கின்ற சோணசேலம் வந்து என்ன செய்யுதுன்னா, தன்னை சிந்தித்த துணையாலே உயர்ந்த வீட்டையே அளிக்கிறது. அந்த மரத்தையும் வச்சிருக்கு, வேண்டிக்குள்ள தாங்கா நிற்கிறது சோணசேலம். அப்ப அது சிந்தித்த துணையானே உயர்ந்த வீட்டையே அளித்தல் காண்டலின் நம்ம அதை பார்க்கிறோம். அதனால நாம் நாணுவது அதை கண்டு வெட்கப்படுகிறார். எதுக்கு? கடல்லாம் இந்த இடத்துல அப்படி ஆகு பேர் பெருமானத்தை சொல்றாரு. பட்டுக்கோடானது சின்ன நாள்ல அழிஞ்சிருக்கு. நம்ம பட்டுக்கோடாக வைத்திருக்கிற மற்ற வீடுகளை எல்லாம் சிறு நாட்கள் சின்ன நாள் அப்படின்னு சொல்றாரு. சின்ன குறுகிய காலத்தில் அழிந்து ஒழிகின்றது. அதான் அழிந்து ஒழிகின்ற மனை. ஆனா பட்டுக்கோடா என்னால் நிலைபெறும் வீடு எது? பெருமானுடைய திருவடி தான். அப்ப இதுக்கு பொருள் கோளும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வந்து சுவாமிகள் விவரிக்கிறார். மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.